அது ஒன்றும் இல்லை. கட்சியின் மேலே இருக்கிற முதலாளி வந்து சொல்லியிருக்காரு, இவர் தான் மாநில தலைவர். அதில் மாற்றம் இல்லாதவரை அவர் தானே முன்னாடி இருப்பார். அதனால ஒன்றும் பின்னடைவு வராது. அதில் என்ன எனக்கு வந்து ஒரு கருத்து இல்லை. அன்னைக்கு ஒரு நிலைப்பாட்டில் எங்கள் ஐயா சொல்லியிருக்கலாம், இன்னைக்கு ஒரு சூழலில் இந்த முடிவு எடுத்துருக்கலாம். அதெல்லாம் போய் நம்ம பேசிட்டு வேண்டியது. அது அவங்க விருப்பம், அவங்க செய்கிறாங்க. எங்கள் ஐயாட்ட தான் நீங்கள் கேட்கணும், ஏன் அப்படி பேசிட்டு இப்படி பண்ணுறீங்க. சூழல் அப்படி இருக்கு. நீங்கள் இப்போ எங்கள் அப்பாவை பற்றி கேட்குறீங்க, எங்கள் ஐயா பற்றி கேட்குறீங்க. அந்த தவிர பிள்ளை செஞ்சிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் நான் தனிச்சு போட்டிடுறேன். நீங்கள் எங்கள் ஐயாவை குறை சொல்கிறதுக்கு பதிலாக நான் சரியாக செய்கிறேன், பரவாயில்லடான்னு அங்கிருந்து தானே வந்திருக்கேன். அப்படின்னா அந்த தவிர நம்ம இனிமேல் செஞ்சிடக்கூடாது வருங்காலத்துலன்னு நினைக்கிறேன். அதை நான் செய்கிறேன். அதை சொல்லிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதானே. நீங்கள் அவர் ஒரு முடிவு எடுத்துட்டாருங்கிறதுக்காக அதை போய் குறை சொல்லிட்டு இருக்கீங்களே. அப்படி பார்த்தா இங்கே எல்லாருமே தான் செய்கிறாங்க. எங்கள் ஐயா அப்படி சொன்னார்ல, அதுக்கு மானவப்பட்டு ரோசப்பட்டு கூட்டணி வைக்காம போயிருக்க வேண்டியது ஆள் யாரு? எங்கள் ஐயா பாரதிய ஜனதா ஆட்சிக்கு சுழிய மதிப்பெண் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்கள் போனீங்களா, அவர் வந்தாரா கூட்டணிக்கு? நீங்கள் ஏன்னா போய் கெஞ்சி கூட்டிட்டு வந்து சேர்க்குறீங்க. அப்போ அந்த தன்மான ரோச உணர்வு, மான உணர்வு உங்களுக்கு தான், நீங்கள் அவரோட சேராமல் இருங்க. அவர் அப்படி சொன்ன பிறகு நீங்கள் போய் சேர்றீங்கன்னா அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? என்னங்கய்யா? அது ஒவ்வொரு கட்சியும் முயற்சிக்கும் தம்பி, முயற்சிக்கும். அதனால இந்த கூட்டணிகள் இதெல்லாம் காட்டும். அதெல்லாம் பேசி திமுக ஒரு 5-6 இடங்கள்ல அடையாளம் தெரியாத வேட்பாளர்களை போட்டிருக்கு. அதெல்லாம் ஒரு புரிதலோடு தான் போவாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க 7 இடம் விட்டு கொடுக்க சொன்னதாகவும், இவங்க 5 இடம் அப்படி சாதாரண வேட்பாளர்களை போட்டதாகவும் சொல்றாங்க. அது அதை அவங்க நினைக்கிறாங்க. அதை விடாம நம்ம தடுக்கணும். அதுக்கு நாங்கள் உழைப்போம். நாங்கள் உழைச்சி தடுப்போம். என் மக்களை உணரணும். எனக்கு சீமானுக்கு போட்டால் பிஜேபி வந்துடும்னு சொன்னவே யாரு? சொன்னதே யாரு சொல்லுங்க? என்னைய பி டீம்னு சொன்னது யாரு? திமுக தானே. திமுக அவருடைய வாடகை வாய்கள். சீமானுக்கு போட்டால் பிஜேபி வந்துடும், சீமானுக்கு போட்டால் பிஜேபி வந்துடும். எனக்கு போட்டால் நான் தானே வருவேன். இந்த அடிப்படை அறிவுடன் இல்லாத நீங்கள் பகுத்தறிவாதிகளையும் பேசிட்டு இருந்தீங்க. பிஜேபி வந்துடும், பிஜேபி வளர்ந்துரும், பிஜேபி வளர்ந்துருங்கிறீங்க. எனக்கு போடாமல் உங்களுக்கு போட்டாங்க மக்கள். இப்போ பிஜேபி வளர்ந்துருச்சுன்றீங்க. அப்படின்னா இது எப்படி இது?